நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் யானை தாக்கி நடக்க முடியாமல் போன நடத்துனருக்கு கடந்த 4 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. 2016ஆம் ஆண்டு அரசு பேருந்து கழகத்தில் நடத்துனராக சேர்ந்தவர் பாடகலிங்கம். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த இவர் 6 ஆண்டுகளாக பாபநாசம் பணிமனையிலிருந்து மாஞ்சோலை ஊத்து பகுதிகளுக்கு செல்லும் பேருந்தில் நடத்துனராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி இரவு ஊத்து பகுதிக்கு சென்றார். அதிகாலை 5 மணிக்கு பேருந்தை இயக்கச் சென்றபோது அந்த அசம்பாவிதம் நடந்தது. யானை விரட்ட ஆரம்பிக்கவும் 500 மீட்டர்ல வண்டி நின்னது. அப்போ டிரைவர்கிட்ட சொன்ன, டிரைவரும் நானும் பேசிட்டே தான் ஓடி வந்தோம். நீங்க வண்டிக்கு அடியில போயிருங்க, நான் வண்டிக்கு மேல வண்டி உள்ள ஏறியிருந்தேன் அப்படிங்கவும் 500 மீட்டர் ஓடி வண்டியில 2 படி ஏறவும் பின்னால வந்த யானை என்னை முட்டிருச்சு. முட்டுனதுல வலது கால்லையும் இடது குறுக்குலையும் அடி. வலது காலில் ஏற்கனவே நான் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து வலது காலை கியூர் பண்ணிட்டோம். குறுக்கில் அடிபட்டது கியூர் ஆகாம அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆகி இப்போ எனக்கு இந்த காலில் அடிபட்டு இடது காலில் ஆபரேஷன் அளவுக்கு ஆயிடுச்சு. தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வரும் பாடகலிங்கத்திற்கு கடந்த 2 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை. மருத்துவ விடுப்பின் கால அளவு முடிந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வனத்துறையும் தம்மை கண்டு கொள்ளவில்லை என தெரிவித்தார் பாடகலிங்கம். அதாவது லைட் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சேர்மாதேவி பஸ் ஸ்டாண்டு கொடுத்தாங்க. அது என்னையால 10 நாள் தான் பார்க்க முடியுது. அதாவது எனக்கு அனிமல் அட்டாக்கு 4 மாசமா நான் வேலைக்கே போகல. சின்னதா ஒரு மான் தாக்கினா கூட அமௌண்ட் கொடுக்கறாங்க. எனக்கு யானை தாக்கி இப்படி கால் நடக்க முடியாம இருக்கிறேன். எனக்கு எதுவுமே பண்ணல. 2 பெண் குழந்தைகளுக்கு தகப்பனான பாடகலிங்கம் ஊதியம் கிடைக்காமல் வறுமையில் வாடி நிற்கிறார். நாங்க திருவனந்தபுரம் கூட்டிட்டு போய் ரொம்ப அவர் கஷ்டப்பட்டு தான் அவரை காப்பாத்தி நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். என்னோட நகையெல்லாம் வித்து தான் என் கணவரை காப்பாத்தினேன். ஆனா அவருக்கு 2 மாசம் லீவு முடிஞ்சு போச்சுன்ட்டு சம்பளம் தரல. எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டத்து நிலைமையில தான் நாங்க இருந்து அவரை காப்பாத்தி அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம். இது தொடர்பாக வனத்துறை அதிகாரிகள் பேசுகையில், வன விலங்குகள் வனத்தை விட்டு வெளியேறி மனிதர்களை தாக்கினால் மட்டுமே நிவாரணம் பெற முடியும் என தெரிவித்தனர். இருப்பினும் பணியின் போது பாதிக்கப்பட்டிருப்பதால் நிதி உதவி கிடைக்கப்பெற அரசுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி.